99% ஆஃப் த பாப்புலேஷன் அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாதுக்கான ஒரே காரணம் தே ஆர் கேரிங் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் தம். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க கேர் பண்ணுவாங்க. நான் ஜிம்முக்கு போனால் அவன் நினைப்பான். கம்மி மார்க் வாங்கிட்டா என் பேரண்ட்ஸ் என்ன திட்டுவாங்க. பிஸ்னஸ் தப்பானா என் பேரண்ட்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்கலாம் என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான். அதனால பயந்தே நம்ம பண்ணாமல் இருப்போம், இல்லை பயந்து அவன் சொல்கிறதே பண்ணுவோம். இந்த மாதிரி நீ பண்ணும்போது நீ உன் லைஃப்பை வாழாமல் மற்றவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க. மற்றவங்க என்ன நினைக்கிறா நீ பயப்படுறேன்னா அப்படி அவனோட லைஃப்குள்ளே போய்டும். உன் லைஃப்பை வாழல, மற்றவனோட கோல்ஸில் வந்துட்டு இருக்க. உன் கோல்ஸில் நீ வாழல. நான் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருந்தேன். நானும் நிறைய தான் ஃபேஸ் பண்ணேன். மார்க்ஸுக்கு ஜிம்முக்கு போனால் அவங்க விடுவாங்களா மாட்டாங்களா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போக விடுவாங்களா மாட்டாங்களா, அதே மாதிரி நிறைய வரலாம் ஃபேஸ் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டேன். அண்ட் என்னென்ன டிப்ஸ் நான் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறேன். த 4 tips which help me the most. And there is a bonus tip which I want to say now itself. There is a bonus tip லாஸ்ட்ல தான் சொல்லுவாங்க, பட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்ல போகிறேன். which is no one ever cares about you that much. எவனுமே உன்னை பற்றி அந்த அளவுக்கு யோசிக்கவே மாட்டான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் லைஃப்பில் பல பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதை பற்றியும் ஒரி பண்ணதில்லை. அவன் பண்ணதாச்சும் நான் ஃபீலே பண்ணுவேன். பிக்கெஸ்ட் துரோகம் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். அது அவனை கூட நான் மறந்துருப்பேன். நீ அந்த மாதிரி பண்ணிட்டாலும் இப்போ நான் சொல்லணும்னா எனக்கு சத்தியமாக கிடையாது, எவனையுமே சொல்ல மாட்டேன். பட் நான் ஏதாவது பண்ணிட்டு அவன் நினச்சிப்பான், நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் நான் எவனை பற்றியுமே அவன் செஞ்ச தப்பை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது அந்த அளவுக்கு. பட் நான் பண்ணியிருக்க தப்பை பற்றி நான் அந்தளவுக்கு யோசிப்பேன். ஐயோ அவன் என்ன நினச்சிருப்பான்ட்டு. பட் அவன் மைண்ட்லேயே அதை வச்சிருக்க மாட்டான். அவன் பாட்டு மூவ் ஆகிட்டு போயிடுவான். அண்ட் ஆல்சோ நம்ம பயப்படுவோம். நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போனால், இப்போ நான் கிக் பாக்ஸிங் போகிறேன், என் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க நான் பயந்தேன். பட் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் போய் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஆமான்ட்டான், சரி போன்ட்டாங்க. they didn't even deny it. ஜிம்முக்கு போட்டால் சரி போன்ட்டாங்க. நான் பயந்தேன், என் வீட்டில் விட மாட்டாங்க பயந்தேன். சில செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப்லாம் வாங்கணும், அதெல்லாம் கேட்கறதுக்கு பயந்தேன், என் வீட்டில் விட மாட்டாங்க. பட் நான் கேட்டேன்னே சரி வாங்கிக்கோட்டாங்க. பேசிக்கலி ஒரு கோட் இருக்குது பை மார்க்கஸ் ஆரிகஸ், we suffer more in imagination than reality. நம்ம மைண்டில் தான் மோர் சஃபர் பண்ணுறோம். நம்மளே இமேஜினேஷன் திங்க் பண்ணி சஃபர் பண்ணுறோம். பட் ரியாலிட்டியில் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக அதை தாண்டி வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிமேல் மனசில் வச்சுக்கோ, யாருமே உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. எல்லாம் அவன் வேலை தான் இருப்பான். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ அவன் நினச்சிப்பான்ட்டு. உன் ஃப்ரெண்டு உனக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு ஏதாவது சொல்லிட்டாங்க, அவன் அதை பார்த்து தான் வரி பண்ணிட்டு இருப்பான். நீ ஏதோ தப்பு பண்ணியிருந்தா அதை பற்றிலாம் வரி பண்ணிட்டு இருக்க மாட்டான். அவன் மூவ் ஆகி போயிடுவான். ஸோ கீப் தட் இன் மைண்ட். எவனுமே உன்னை பற்றி அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டேன். This is the bonus tip which I want to say first itself. And now let's move to the other 4 tips. Other 4 tips which help me to solve my problems. First tip, start respecting yourself. நீ ஜிம்முக்கு ஒரு டைம் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பட் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விளையாட கூப்பிட்றாங்க, நீ போயிட்ட. நீ நினைப்ப இப்போ அவங்களோட விளையாட போனோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நீ பயந்துருப்ப. உன் பேரண்ட்ஸ் ஒன்று பர்சீவ் பண்ண சொல்லுவாங்க. பட் உன் மனசுக்குள்ளே நீ எதையும் ஒன்று பர்சீவ் பண்ண நினச்சிட்டு இருப்ப. இப்போ நீ பேரண்ட்ஸ் சொல்கிறத செஞ்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத செஞ்சுட்டு, இதுக்கு என்ன மீனிங்னா நீ உன்னை நீயே ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணல. இதனால தான் மற்றவங்களும் ஒன்று ஆக்சுவலி ரெஸ்பெக்டே பண்ணாமல் இருக்காங்க. ஃபஸ்ட் நீ ஒன்று ரெஸ்பெக்ட் பண்ணு. அதர் ஷுட் ஆல்சோ டு தட். உன்னோட கோல்ஸ் ஆம்பிஷன்ஸை கண்டுபிடிச்சி அதை பர்சீவ் பண்ணு. உன் லைஃப் உன்னோட ட்ரூ செல்ஃபில் வாழு, உன்னோட ட்ரூ வேல்யூ அண்ட் ட்ரைட்ஸில் வாழு. நீ நினைக்கலாம் லைஃப்பில் நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. தட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் அண்ட் யூ கான்ட் சேஞ்ச் தட். லைஃப்பில் எல்லாரையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லைஃப்பில் உனக்குன்னு ஒரு வேல்யூஸ் அண்ட் ட்ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதர் பர்சன் அதர் வேல்யூ அண்ட் ட்ரைட்ஸ். இப்போ உனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட் இருந்தால் எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்குது. சில பர்சனுக்கு பார்த்தோன்னே அதே அப்படி ட்ரக் அடிக்டட், வீக், லேசியாக இருப்பாங்க. அந்த பர்சனுக்கு உன்னோட பர்சனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவன் வந்து உன்ன மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்க மாட்டான். மெடிடேஷன் பண்ணுறது கிரிஞ்சின்னு நினைப்பான். அவன் வந்து அவனுக்கு ஒன்று கன்ஃபார்ம் பிடிக்காது. அவனுக்கு ஒன்று ஏன் பிடிக்கலன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணால் நீ தான் முட்டாள் அந்த இடத்துல. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய பேர் நீ பார்ப்ப. அவங்களோட வேல்யூ அண்ட் ட்ரைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட வேல்யூ அண்ட் ட்ரைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீ தான் புரிஞ்சுக்கணும் தட் யூ காண்ட் ஆல்வேஸ் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி. யூ காண்ட் ஆல்வேஸ் மேக் எவ்ரி ஒன் அக்ரி வித் யூ. எல்லாருமே கூட ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் வேறு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ லைஃப்பில் வாழ போகிறனா, உன்னோட உண்மையான ஃப்ரீடம் செல்ஃபோட வாழ போகிறனா, நீ மற்றவங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் லைஃப்பில் ட்ரூ ஃப்ரீடம் வச்சு போனோம். எல்லாருமே மற்றவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணி தான் அவனை வேறு வழி கிடையாது. எல்லாம் மஸ்காக இருக்கட்டும், எனி பிள்ளை ஆண்ட்ராய்ட் ஹம்சா யாராலும் இருக்கட்டும், மற்றவங்களை அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணி தான் அவனை அட் அ பாயிண்ட். இஃப் யூ வாண்ட் டு பர்சீவ் த ட்ரூ கோல்ஸ், உங்களோட உண்மையான கோல்ஸ் நிற்கும்போது மற்றவங்களாம் வந்து அவங்களோட உன்னை பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவனோட உண்மையான செல்ஃபை நீ வாழ முடியும்.
தட் தட்ஸ் மீன் யூஆர் ப்ரையாரிட்டைசிங் யுவர் செல்ஃப். அப்போ தான் நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னே அர்த்தம். ஸோ ஸ்டாப் லிவிங் டு சாட்டிஸ்ஃபை அதர்ஸ். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்கிறது நிறுத்து. ஃபஸ்ட்டு நீ உன்னை ஹாப்பியாக இருக்கு, உன்னை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக ஆவாங்க. ஒரு கோட் இருக்கு, ஒரு ஸ்டாயிக் கோட் பை செனக்கா. பீயிங் வேல்யூபிள் இஸ் பீயிங் யுவர் செல்ஃப். லைஃப்பில் காட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீ தேடி கண்டுபிடிச்சாலே இந்த உலகத்துக்கு வேறு எதுவும், அதை தாண்டி நீ எதுவும் யூஸ்ஃபுல்லான திங் இந்த உலகத்துக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பீயிங் யுவர் ட்ரூ செல்ஃப் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் த வேர்ல்டு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க கேர் பண்ணாத. உன்னோட பர்பஸ் கண்டுபிடி, அதில் ஃபோக்கஸ் பண்ணு. நோ when move to the second tip, find your purpose, and this is the most important tip. லைஃப்பில் நீ மற்றவங்க சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கே ஃபஸ்ட்டு நீ எங்கே போகிறதுனே தெரியல, உன்னோட கோல்ஸ் என்னன்னு தெரியல, உன் பர்பஸ் என்னன்னு தெரியல. அதனால தான் நீ மைண்ட்லெஸ்ஸாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு எங்கே போகிறனே தெரியாதனால தான். இப்போ இவன் கூப்பிட்றான் நீ அங்கே போகிற, அவன் எங்கேயே கூப்பிட்றான் நீ அப்படி போயிட்டு இருக்க. யூ டோன்ட் ஹேவ் அ டேரக்ஷன், அதனால தான் அப்படி போகிற. Now what you have to do is find your purpose, find your goal. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். just go and watch the video, and அதில் நான் என்ன சொல்கிறேன் அதை just follow பண்ணு. within 1 week you can find an idea, you can get a clarity that what will be your goal, what will be your first purpose layer. இதை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். so just go and watch the video. Third tip is caring about what others think is a waste of time and waste of energy. நீ மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்க, யூஆர் லூசிங் யுவர் எனர்ஜி. நீ மார்னிங் கேம்ஸ் இருந்தது நைட்டு தூங்குற வரைக்கும் உனக்கு ஒரு எனர்ஜி பார் இருக்கும், லைக் யுவர் ஃபோன் பேட்டரி. நீ தூங்கும் போது தான் அது சார்ஜ் ஆகும். இப்போ நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணுறியோ அந்தளவுக்கு நீ அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அதை நீ ஏதாவது ப்ரொடக்டிவான திங்க் யூஸ் பண்ணலாம். ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நிறைய ரிசர்ச்சர்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை பற்றி கேர் பண்ணிட்டு இருக்கியோ அந்தளவுக்கு நீ மென்டலி வீக்காக ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஸோ ஸ்டாப் கம்பேரிங் லைக் த. ப்ரொடக்டிவாக உன் மைண்டை யூஸ் பண்ணு, நல்ல தாட்ஸ் வச்சுக்கோ. இன்னொன்று சொல்ல வைப்பேன் அந்த பாயிண்டில், ஈவன் சீயிங் அதர்ஸ் கேன் மேக் யூ வேஸ்ட் யூர் எனர்ஜி. இப்போ நீ இந்த ரூம்க்கு ஆண்ட்ராய்ட் வரணும், ஏன் அவனை நீ உத்து பார்ப்ப, விச் இஸ் லைக் யூஆர் கிவிங் யூர் எனர்ஜி டு ஹிம். அவனோட கரிஸ்மா அதை அப்சர்வ் பண்ணணும். இப்போ ஒரு ரூமில் யாராவது பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் உள்ள ஒருத்தன் வந்தானா அவனை நீ வந்து ஒரு மாதிரி மெய் மறந்து பார்ப்பேன். உன்னுடைய மொத்த எனர்ஜி அவனுக்கே போகும். இந்த மாதிரி அவனை பார்க்கும்போது ஹீ இஸ் அப்சர்விங் யூர் எனர்ஜி அண்ட் ஹீ இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஆண்ட்ராய்ட் ஹம்சா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. இஃப் யூ ஆர் த மோஸ்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் பர்சன் இன் த ரூம், உன்னோட ப்ரெசன்ஸ் அப்படியே எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்தால் யூ கேன் அப்சர்வ் த எனர்ஜி அண்ட் யூ ஹேவ் அ மோர் கரிஸ்மேட்டிக் ஆரா அரவுண்ட் யூ. சப்போஸ் நீ அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பர்சன் அந்த மாதிரி ஹை ஸ்ட்ராங் பர்சன்ஸோட இல்லாமல் ஏதாவது பெரியவங்களோட அச்சுவர் உன்னோட ஒரு பெரிய இடத்துல ஆளாக இருந்தால், இப்போ இந்த ரூம்லேயே பில் கேக்ஸ் வந்து உட்காந்தாங்க, எல்லாருமே அவங்களாம் உத்து பார்ப்பாங்க. வி ஆல் கிவிங் அவர் எனர்ஜி டு. அவங்ககிட்ட நம்ம பேசும்போது அவ்வளோ ஹை கரிஸ்மேட்டிக்காக ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டோம். ஒரு ரெஸ்பெக்டோட வந்து ஒரு மாதிரி வீக் பாடி லாங்குவேஜோட தான் பேசுவோம். அது ரீசன் வந்து நம்மளோட எனர்ஜி ஹி கேன் அப்சர்வ் த ஸ்ட்ராங் பர்சன்ஸ். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீ ரோட்டில் போயிட்டு இருப்பேன், நீ எல்லாரையுமே ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் எனர்ஜி லைக் தட். ஓகே, ஐ கான்டாக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். லைக் ரேண்டம்லி ஓகேவா, நீ அங்கே சும்மா வராமல் போகிறலாம் ஐ கான்டாக்ட் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீ பண்ணும்போது எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணுற. அவன் வந்து ரேண்டமாக வந்துட்டு இருப்பான், நீ பார்க்கும்போது சும்மா பார்ப்பான். ஆனால் நீ பர்பஸாக பார்க்கறதுனால இட் வில் பி லைக் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் எனர்ஜி டு. ஸோ இன்ஸ்டட் யூஸ் தட் வைஸ்லி. இது நான் வந்து பேசிக்காக சாதாரண டிப்பாக தான் சொல்கிறேன். நடந்து போகும்போது நேராகவே பார்த்துப்போம். அதுக்கு கீழே தான் பாட்டி இடிச்சிட்டு உள்ள சொல்லலை. மற்றவங்க மூஞ்சை பார்த்துட்டு லைக் அட்மையர் ஆகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருப்போம். ஸ்டாப் வேஸ்டிங் எனர்ஜி லைக் தட். Tip number 4, caring about what others think of you is completely natural. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறது கம்ப்ளீட்லி ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவை பற்றி பேசினதில்லை, அண்ட் ஈவன் நீங்களும் சப்ளைஸ் ஆகிருக்கலாம் இப்போ அதை சொல்லும் போது. பட் இது ஏன்னா, யார் ஒருத்தன் எவனை பற்றியும் கேர் பண்ணாமல் இருப்பான்? ஒரு சைக்கோபாத். நீ மற்றவங்களை பற்றி கேர் பண்ணுற பிகாஸ் யூ ஆர் a good human being, and that's what make you a good human being. அதுதான் மேனரிசம், and that's what build friendship, எம்பத்தி, ரெஸ்பெக்ட், லவ் எல்லாமே அதில் தான் பில்ட் ஆகும். நீ யாரை பற்றியுமே கேர் பண்ணாமல் உங்கள்கிட்ட சுற்றிட்டோன்னா நோ ஒன் இஸ் கோனா லைக் யூ. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி திங்க் பண்ணி பார்த்தேனுங்க, வி ஆர் சோஷியல் கிரியேச்சர்ஸ். இப்போ நீ ஹியூமன் தான் பெஸ்ட்டு சோஷியல் கிரியேச்சர்னு கேட்டால் எஸ், பட் ஹியூமன் தான் பெஸ்ட்டு கிரியேச்சர்னு கேட்டால் நோ. இப்போ நீ ஹியூமன் பீங்ஸை மற்ற ஆர்கனைசேஷனோட கம்பேர் பண்ணணுங்க, லைக்
we are completely waste when we compare ourselves with others. நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமல் இருக்குது, ஹைட்டாக ஜம்ப் பண்ணுற அனிமல் இருக்குது, வேகமாக ஸ்விம் பண்ணுற அனிமல் இருக்குது, நம்மளோட சூப்பராக சண்டை போடுற அனிமல் இருக்குது, நம்மளோட மரத்தை வேகமாக கிளைம் பண்ணுற அனிமல் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட கம்பேர் பண்ண நம்மளோட பெட்டராக நிறைய அனிமல்ஸ் இருக்குது. அவங்களோட கம்பேர் பண்ண நம்ம கம்ப்ளீட்லி வேஸ்ட். நம்ம எதில் பெஸ்ட்னா திங்கிங்கில், சோஷியலைசிங்கில். அவங்களுக்குலாம் 5 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவு. இதில் தான் நம்ம அவங்களோட தனியாக யூனிக்காக நிற்கிறோம். அண்ட் பிகாஸ் we are a social creature, we are biologically programmed. நம்ம மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கேர் பண்ணுவோம். அப்படி தான் நம்மளை க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 500 years பிஃபோர், 1000 years பிஃபோர் நீ திங்க் பண்ணி பார்த்தீங்க, ஹியூமன் பீங்ஸ்லாம் ஒரு ட்ரைபாக தான் இருப்பாங்க. ஒரு ட்ரைபில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் யூ ஷுட் கேர் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ. நீ மொத்த ட்ரைபை பற்றியும் கேர் வேணாம், உங்கள் இஷ்டத்துக்கு வந்தனா உன் ட்ரைபை விட்டு உன்னை தூக்கிடுவானுங்க. அந்த மாதிரி டைமில் இட் இஸ் ஈக்குவல் டு டெத். உன் ட்ரைப் கிட்ட தான் எல்லா ரிசோர்ஸஸ், ஃபுட் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ உன் ட்ரைப் விட்டு நான் தூக்கிட்டாங்கன்னா உன்னால் வேறு ட்ரைபுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. நீ தனியாக இருப்ப. தனியாக இருந்தால் உனக்கு சாப்பிட சர்வைவலுக்கு எந்த ரிசோர்ஸும் கிடையாது, எங்கேயும் தங்கிறதுக்கு இடம் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈக்குவல் டு டெத். சோஷியல் ரியாக்ஷன் டெத்து மாதிரி. ஸோ இதனால தான் நம்ம பயாலஜிக்கலி இப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்கோம். இப்போ அதனால நீ உன் ட்ரைபுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். லைக் சொல்லுவாங்க லைக் மைண்டட் பிரதர்ஸ், அந்த மாதிரி தான் இருந்தாலும். இப்போ உன் ட்ரைபுக்கே பிடிக்காத மாதிரி தான் ட்ரைப் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கேரிங் அவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ இஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். ஸோ அதனால தான் நம்ம இப்பயும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இட் இஸ் நேச்சுரல். இனிமேட்டும் நம்ம பண்ண தான் செய்வோம். பட் இப்போ நான் அதை சொல்லிட்டேன், கேரிங் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ இஸ் நேச்சுரல். இப்போ இதை வச்சு நிறைய பேர் கோப் பண்ணுவாங்க. ஓகே இது நேச்சுரல் தான், அதனால தான் நான் அதை பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் நாட் ரியல் நவ். இப்போ நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போல்லாம் நிறைய தப்பு பண்ணியிருந்ததான் சொல்லுவாங்க, லைக் அ குட் கிரிட்டிசிசம். பட் இப்போ நான் இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்ட்டான், அதுக்கே நம்ம ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாது. ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஒர்த்தி. அது இருக்காதான் வாட் மேட்டர்ஸ், வாட் ஒர்த்தி, அதை தான் நம்ம கிரிட்டிசிசமாக எடுத்துக்கணும். இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறான், அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அதுக்கு ஒரு நாள் 2 நாள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, யாருக்கும் நம்மளை பிடிக்கவே இல்லை, அந்த பிடிக்காத பர்சன் நம்மளை பற்றி எதை சொல்லிட்டாங்க அதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே டு யூ அபவுட் கேரிங் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ. நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் சொல்லிட்டேன். இந்த 4 டிப்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே 19% ஆஃப் ப்ராப்ளம் உனக்கு லைஃப்லேருந்து போயிடும். ஏன்னா இப்போ நீ திங்க் பண்ணால் உங்கள் லைஃபோட எல்லா ப்ராப்ளம்ஸும் அதான். மற்றவங்க பற்றி என்ன கேர் பண்ணவங்களும் நீ வச்சுட்டு இருக்க. உங்கள் அப்பா அம்மா நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாங்க, அவங்க தான் அவங்க நடுவில் நிற்கிறாங்க. இப்போ நீ சப்போஸ் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீ ஒருத்தன் தான் இருந்தனா இப்போ எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் நீ பாட்டு உங்கள் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருப்பேன். அஃப்கோர்ஸ் உன் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நீ பிறந்தவன் ஃபார் மணி. பட் soon நீ வளர உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணி யூ ஸ்டார்ட் மேக்கிங் யூர் ஓன் மணி. தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப். அண்ட் உங்களுக்கு மதிப்பாங்க. அப்போ தான் நீ ஒரு ப்ராக்ரஸ் காட்டுற வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒன்று யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏதோ ப்ராக்ரஸ் காமிச்சா தான் உங்கள் வீட்டில் ஒன்று மதிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் யூ கேன் ஈஸிலி அச்சீவ் கோல்ஸ் அண்ட் கம் அவுட். ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ ஈஸியாக செய்யலாம். இப்போ நீ ஓனாக மணி மேக் பண்ணலாம், யூ ஷுட் பி யூ ஆர் டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி டைமில் யூ கேன் ஜஸ்ட் ஐ வில் நாட் சே கம்ப்ளீட்லி இக்னோர் தம். Just do what you want without dissatisfying. That's what I can say. These are the 4 tips என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேர் பண்ணாமல் இருக்கு. என்னோட நிறைய ப்ராப்ளம்ஸ் இது சால்வ் பண்ணிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே போயிடாதீங்க. திங்க் பண்ணுங்கள், எப்படி நான் சொன்ன அந்த 4 டிப்ஸையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு. பை டேக்கிங் ஆக்ஷன் ஒன்லி உங்களோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுனால ஒன்றுமே சால்வ் ஆகாது. நீ இந்த வீடியோ பார்த்து தான் கெயின் பண்ணியிருக்கேன்னு நினச்சனா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட தான் நீ கெயின் பண்ணியிருக்கேன்னு மீனிங். நீ எவ்வளோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு போனாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தட்ஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். மென்டல் மாஸ்டிவேஷன் அதுக்கு பேர். நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்டார்ட் லிவிங் யுவர் ஓன் ட்ரூ லைஃப். மற்றவங்களோட லைஃப்பை வாழ்றது இருக்குது, மற்றவங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு வாழ்றது இருக்குது. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை வயலேட் பண்ண பயப்படாது. இந்த லைஃப்பில் உனக்கு நிறையா பேர் உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உன் ஒப்பீனியன்ஸ் அக்ரி பண்ணுவாங்க, அக்ரி பண்ண மாட்டாங்க. பட் இட் டசன்ட் மேட்டர். இப்போ எவனோ ஒருத்தன் உன்னை அக்ரி பண்ணலன்ட்டு அதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது. ஹாவ் தட் கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் பை அதர்ஸ். உன் நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த லைஃப்பில். ஏன்னா உன் கோல்ஸ் எங்கேயோ இருக்கும், அவன் கோல்ஸ் எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி பர்சனுக்கு உனக்கு பிடிக்காது, அதை நீ கேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஹாவ் த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். ஓகேவா? அதுதான் ட்ரூ ஃப்ரீடம். ஓகேவா? பணம் இருக்கிறதுனால அதுதான் ஃப்ரீடம் கிடையாது. மற்றவனை பற்றி என்ன நினைக்கிறாங்க நீ எப்போ கேர் பண்ணாமல் இருக்கியோ அதுக்கு பேர் தான் ட்ரூ ஃப்ரீடம்.
இதை நீ அச்சீவ் பண்ணாலே யூ வில் கெட் ஆல் மென்டல் பீஸ் இன் த வேர்ல்ட். நீ ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக இருப்ப. ஸோ ஆஸ் ஐ செட், இந்த 4 டிப்ஸையும் எப்படி உன் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாரு. இந்த டிப்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ உன் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறியோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உன் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பாசிட்டிவாக. அண்ட் நீ இன்னும் உங்களோட பர்பஸ் லைஃப்பில் கண்டுபிடிக்கலனா நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் வீடியோவை செக் பண்ணு. How to find your purpose in life and how to set goals. I'm seriously saying this guy. நீ இன்னும் உன் பர்பஸை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் லேக்கிங் எ கிரேட்டர் திங். ஓகேவா? நீ எப்போ உன் பர்பஸில் ஒர்க் பண்ணுறியோ அப்போ தான் நீ வந்து ட்ரூ ஃபுல்ஃபில்மெண்ட், ட்ரூ ஹாப்பினஸ் அடையிற. அது கண்டுபிடிக்காத வரைக்கும், அதை நீ ஒர்க் பண்ணாத வரைக்கும் யூ வில் ஆல்வேஸ் பி ஃபீல் மீனிங்லெஸ். நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன், அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இதுதான் என் பேஷன் நினச்சிப்போம், பட் அந்த இடத்துல எனக்கு அது என் பர்பஸ் கிடையாது. அதை பண்ணி ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன். So go and find your true purpose and work on it. That's all for today video guys. இது போல் மேலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ, மாஸ்குலினிட்டி வீடியோஸ், ஸ்டாயிக்கிசம், ஃபிலாசபி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். That's all. See you all.